நண்பர்களே, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். யுனெஸ்கோ அமைப்பின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் புதிதாக எந்த பண்டிகை இணைத்ததுன்னா தீபாவளி. பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2025. சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. மனித உரிமைகளில் எத்தனை உறுப்புகள்? 40 உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. 1 மட்டும் தான் சரி. இதில் 30 உறுப்புகள் தான் இருக்கும். சரியான எண்ணையை கண்டறிக. இந்தியா பாகிஸ்தான் கோடு தப்பு நண்பர்களே. இங்கே சரியானது கேட்டிருக்காங்க பாருங்கள். இஸ்ரேலும் காசா தான் மஞ்சள் கோடு. ஓகேங்களா. இந்தியா சீனா மேக்மான் கோடும், இந்தியா பாகிஸ்தான் ரேட்கிளிஃப் கோடு தான் ஒரு நண்பர்களே. இந்தியாவின் முதலாக உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட மனித ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பல் பெயர் என்ன? மத்ஷயா. சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது. கம்போடியா தாய்லாந்து மீது போர் தொடுத்துள்ளது. 1, 2 சரி நண்பர்களே. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஃபைட் நடக்கும். கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கு இடையில் இப்போ போர் போயிட்டுருக்கு. 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 9.69. இவரது நினைவு நாள் மகா பரிநிர்வான் திவாஸ் என்று குறிப்பிடப்படுகிறதுனா டாக்டர் BR அம்பேத்கர். பொருந்தாத இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. கோவை அவினாசி சாலை மேம்பாட்டு திட்டம் GU நாயுடு தான். விருதுநகர் மேம்பாலம்னா தியாகி சங்கரலிங்கனார். சென்னை தியாகராயர் மேம்பாலம் J அன்பழகன். மதுரை அண்ணாநகர் உயர்நிலை மேம்பாலம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. 2026 ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு எங்கு நடைபெறுவதா? சீனாவில் தான். மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னா செப்டம்பர் 15, 2023. புதுமை பெண் திட்டம் அப்படின்னா செப்டம்பர் 2, 2022. தமிழ் புதுமை திட்டம்னா ஆகஸ்ட் 9, 2024. காலை உணவு திட்டம்னா செப்டம்பர் 15, 2022. இந்திய தற்போதைய முப்படை தளபதியாக இருப்பவர் அனில் சௌகான் ஆவார். பாகிஸ்தானின் தற்போதைய முப்படை தளபதியாக இருப்பவர் அசீம் முனீர் ஆவார். 1, 2 சரி நண்பர்களே. 2025 ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் படத்தை வென்றவர் யாருன்னா லாண்டோ நோரிஸ். 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றதுன்னா ஹரியானா. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி இந்தியாவில் எங்கு நடைபெறுகிறது? தமிழ்நாடு. மலேசியாவை தொடர்ந்து 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த அடைஞ்சிருந்த நாடு. அதை தொடர்ந்து வருது ஆஸ்திரேலியா. மலேசியாவில் ஆஸ்திரேலியா தடை பண்ணியிருப்பாங்க. உலக விலங்கு நல வாரிய பெற்றவர் ஆனந்த் அம்மானி ஆவார். ஐக்கிய நாடுகள் சபையின் சாம்பியன் ஆஃப் தி எர்த் விருதை பெற்றவர் சுப்ரியா சாகு. 2மே சரி நண்பர்களே. உலகின் அரிசி உற்பத்தி முதல் நாடு சீனா. ஸ்கிராஃப் டைஃபஸ் நோய் எதனால் வருதுன்னா பாக்டீரியா. இந்தியாவிலே மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.